நமஸ்காரம். உங்களை அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரர் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 697வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு சாரீ பார்சல் வந்தது எனக்கு. இதில் இந்த செட்டிநாடு காட்டன் ஆர்டர் பண்ணிக்கும்போது வந்தது. இந்த சாரீஸால் பிரிக்கும் போது பார்த்தா ஒரு பேப்பர் இருந்தாலும் நல்ல வழவழை பேப்பர், நல்லா கலர் பிரிண்ட் பண்ணியிருந்தா அதில் பகவத் தரிசனம் போட்டிருந்தது. அது வந்து அந்த சாரீக்கு உள்ளெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பேப்பரை. இதுதான் இஸ்கானோட படம். அது பகவத் தரிசனம். அதில் ஒரு ஒரு கதைன்னா நிஜமாக நடந்த நிகழ்ச்சி இது. அதை தான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு. அதாவது கோஸ்வாமின்னு ஒருத்தர் சொல்லப்படுறது. பிருந்தாவனத்தில், நம்ம நாட்டில் பிருந்தாவனத்து ரொம்ப கிருஷ்ண பரமாத்மா வந்து அங்கே வந்து கோபிகளுடைய ஆடி ஓடி பாடியிருக்கார். அங்கே ராசக்கிரீடைலாம் நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து சில சமயார்கள் அவள் தே ஆர் கால்ட் அஸ் கோஸ்வாமி. இந்த கோஸ்வாமின்ற இந்த பட்டத்துக்கு வரத்துக்கு 1008 கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி தென்னாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து அங்கே போய் கோஸ்வாமியாக இருக்கார். தமிழ்நாட்டை சேர்ந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கோஸ்வாமியாக மாறி இருக்கார். அவரோட சரிதை தான் பார்க்க போகிறோம். அது சீலஸ்ரீ கோபாலபட்ட கோஸ்வாமி அப்படின்றவர். இது யார் இருக்குன்னா, ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தேவி தாசி அப்படிங்கிற இருக்கார். இவர் தான் அந்த நான் பேசக்கூடிய இந்த ஹீரோ. தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில் தோன்றி பின்னாளில் சீலஸ்ரீ கோபாலபட்ட கோஸ்வாமி என்ற பெயரில் பிருந்தாவனத்தின் 6 முக்கிய கோஸ்வாமிகளில் ஒன்றாக திகழ்ந்த மிக சிறந்த பக்தரின் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இது வந்து எனக்கு இதை பற்றி உண்மையாகவே தெரியாது. புடவை பார்சலில் வந்த பேப்பரில் இருந்தது. மகாபிரபுவின் ஸ்ரீரங்க விஜயம். கருணாமூர்த்தியான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அனைவருக்கும் கிருஷ்ண பிரேமியை வாரி வழங்குவதற்காக தென்னிந்தியா முழுவதும் பயணம் வந்தார். அந்த பயணத்தில் புண்ணிய பூமியான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு வந்து அவர் 1511ஆம் ஆண்டு வருகை புரிந்தார். அப்பொழுது அவர் திடுமையான குரலும் பொன்னிற திருமேனியும் அன்றளந்த தாமரை போன்ற முகமும் கண்களும் மன்மதனை தோற்கடித்த அழகும் இவர் தேவலோகத்துக்கு புருஷராக இருக்க வேண்டும் என்று காண்போரை பேச வைத்தன. அப்படியே இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ரொம்ப சைதன்யமாக இருக்கார். மகாபிரபு அரங்கநாதரை தரிசித்த பின்னர் வேங்கடபட்டர் என்ற உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர் அவரை அணுகினார். மகாபிரபு வேங்கடபட்டரை கூர்த்து கிருஷ்ண கிருஷ்ண என்று கூறி அரவணைத்துக் கொண்டார். வேங்கடபட்டர் மகாபிரபுவை தனது இல்லத்திற்கு விருந்தினராக அழைத்து சென்றார். வேங்கடபட்டத்தின் இல்லத்தில் என்ன நடந்து பார்க்குறாங்க. வேங்கடபட்டருக்கு திருமலை பட்டர், பிரபோதானந்த சரஸ்வதி என்ற 2 சகோதரர்கள் இருந்தனர். பிரபோதானந்த சரஸ்வதி திருதண்டி சன்னியாசியாக இருந்தார். திருதண்டி சன்னியாசின்னு சங்கராச்சாரியாரில் இந்த 3 இது அவெல்லாம் வந்து நம்ம இதுதான் வச்சிருப்பார். ஏகதண்டத்தை கண்ண முடியணும்னு சொல்லுவாள் வைஷ்ணவாலாம். வைஷ்ணவர்களை சிவா திருதண்டம் 3 மூங்கில் குச்சிகளை அதை ஒன்றாவது கட்டி வச்சிருப்பாவ. திருதண்டி சன்னியாசியாக இருந்தார். மகாபிரபு வேங்கடபட்டர் இல்லத்தில் நுழைந்தவுடன் அவரது மகன் கோபாலர் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் விழுந்து வணங்கினார். உடனே மகாபிரபு அவரை அன்போடு மடியில் நிறுத்தி கொண்டார். அந்த குழந்தைய மடியில் வச்சுருக்கார். மகாபிரபுவின் உச்சிஷ்ட பிரசாதத்தை உண்ட அவர் உணவின் மீதியை கோபாலர் தினமும் உண்டு வந்தார். அவாத்தில் தங்கியிருக்கிற வரைக்கும் அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டன்றது அந்த எச்சல் இலையில் இருக்கிறது பேலன்ஸு. அதை அடுத்து அவர் சாப்பிட்டுருந்தார். யார்? அவரோட பையன். சைதன்ய மகாபிரபு சாதுர்மாசியம் முழுவதும் மழை காலத்தில் 4 மாத காலம் வேங்கடபட்டரது இல்லத்தில் தங்கிவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர திருவுள்ளம் வந்தபோது வேங்கடபட்டர் இல்லத்தார் அனைவரும் 4 மாதம் வந்திருக்கார் இல்லையா ஸ்ரீரங்கத்திலேயே வாத்தில். அதனால் அவள் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறீங்களே நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ அனைவரும் பிரிவை தாங்க முடியாமல் கண்ணீர் பிடித்தனர். சிறுவன் கோபாலர்
மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் மயங்கி விழுந்தார். கோபாலை பக்தி தொண்டு மகாபிரபுவின் சைதன்ய மகாபிரபு மனதை குளிரச் செய்தது. இடையராது கிருஷ்ணதாமத்தை உச்சரிக்கும்படியும் தாய் தந்தையருக்கு தொடர்ந்து சேவை செய்யும்படியும் பெற்றோரின் மறைவுக்கு பின் பிருந்தாவனத்துக்கு சென்று சங்கீதத்தில் ஈடுபட்டு பக்தி நூல்களை எழுதும்படியும் கோபாலரை அறிவுறுத்தினார். இவர் யார்? சைதன்ய மகாபிரபு அந்த மாதிரிலாம் சொல்கிறார், அட்வைஸ் பண்ணுறார். அதன்படி கோபால பட்டர் இலக்கணத்திலையும் கவிதையிலையும் தேர்ச்சி பெற்று வேதாந்தம் பயில தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து பக்தி இலக்கியங்களையும் கற்றார். எப்பொழுது மகாபிரபுவை நினைத்தது சைதன்ய மகாபிரபுவே நினைச்சிட்டு இருக்கார் இவர் கோபால பட்டர். அவரை மீண்டும் எப்பொழுது சந்திப்போம் என்று அவர் கொண்டிருந்தார். ஆயினும் வயதான தாய் தந்தரை விட்டு அவரால் எங்கே போக முடியல. வயசானமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கும் போகாம இருக்கா. அந்த பேப்பர் கட்டிங்கில் இருக்குது, நான் படிக்கிறேன். கோபால பட்டரை பிருந்தாவனத்துக்கு சென்று மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை சரணடையுமாறு அறிவுறுத்திய பின்னர் அவரது பெற்றோர் பரமபதத்தை அடைந்தனர். பிருந்தாவனத்தை அடைதல். கோபால பட்டர் தனது 30ஆம் வயதில் பிருந்தாவனத்துக்கு சென்றார். அங்கே அவர் செல்வதற்கு முன்பாக என்றேனும் ஒரு நாள் அவர் பிருந்தாவனத்துக்கு வருவார் என்று ரூபரிடமும் சனாதனரிடமும் சைதன்ய மகாபிரபு கூறியிருந்தார். ஆகவே அவர்கள் இருவரும் கோபாலபட்ட சுவாமிகளை அங்கே பார்த்த உடனே அவர் தெரிஞ்சுட்டாவ, நம்ம சுவாமிஜி சொல்லாமையே வந்துட்டார் வேண்டும். தங்கள் சொந்த தம்பியாக பாவித்து அன்பு செலுத்தி வந்தனர். கோபாலபட்டரின் வருகை குறித்து ரூப கோஸ்வாமி உடனடியாக மகாபிரபுவுக்கு தகவல் அனுப்பினார். அந்த செய்தியை அறிந்த சைதன்ய மகாபிரபு மிகவும் மகிழ்ந்து துறவிற்கு அடையாளமாக பாபாஜிக்குரிய கோவணம், மேலாடை ஆகியவற்றும் தாம் பயன்படுத்திய மனையில் பலக ஒன்றையும் கோபாலபட்டருக்கு அனுப்பினார். கோபாலபட்டர் மிகுந்த பரவசத்துடன் அதை பிரசாதமாக ஏற்று கொண்டார். அவர் விக்கிரகங்களை வழிபடும் போது மகாபிரபு வழங்கிய மனையின் மீது அமர்வது வழக்கம். மகாபிரபு வழங்கிய பொருட்கள் இன்றளவும் பிருந்தாவனத்தில் ராதாரமணர் கோயிலில் வெளிப்பட்டு வருகின்றன. ஷாலக்கிராம சிலாக்கள். சைதன்ய மகாபிரபு இவ்வுலகத்தை மறைந்த பின்னர் அது கோபால் பட் கோசாமியை பெருந்துயரத்தில் ஆழ்த்தியது. ஒரு நாள் மகாபிரபு அவர் கனவில் தோன்றி என்னுடைய தரிசனம் வேண்டுமெனில் நேபாளத்துக்கு வா என்று அழைத்தார். அதன்படி நேபாளத்துக்கு சென்ற அவர் காளி கண்டகி நதியில் நீராடினார். தனது கும்பத்தில் நீரை நிரப்பதற்காக நதியில் அமிழ்த்திய போது அது சாலக்கிராம சிலாக்கள் நிரம்பின. வேப்பற்ற கோபால பட் சுவாமி அந்த சிலாக்களை மீண்டும் நீருக்குள் கொட்டினார். அவர் மீண்டும் நீரை நிரப்ப திருப்பியும் அதில் சாலக்கிராம கல்லாம் உள்ளே வந்துட்டு 3வது முறையாக முயன்ற போதும் 12 சாலக்கிராம சிலாக்கள் அவர் கும்பத்திற்குள் வந்தன. ஆகவே இது பகவானின் கருணை என்று அதை எடுத்துன்னு வந்துடுறார் பிருந்தாவனத்துக்கு. அன்று முதல் அவர் அந்த 12 சாலக்கிராமங்களையும் வெளிப்படத் தொடங்கினார். எங்கு சென்றாலும் தம்முடன் எடுத்து சென்றார். ஒரு நாள் பிருந்தாவனத்துக்கு வந்த செல்வந்தர் ஒருவர் விக்கிரக வழிபாட்டிற்கான விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை கோபாலபட் சுவாமியிடம் வழங்கினார். ஆயினும் சாலக்கிராமத்துக்கு ஆடை ஆபரணங்களை பயன்படுத்த இயலாது என்பதால் கல் தூணிலிருந்து தோன்றிய பகவான் நரசிம்மரை நினைத்தபடி கோபாலபட் சுவாமி மனமுருகினார். பகவானே, பக்தர்களின் விருப்பங்களை கருணையுடன் நிறைவேற்றுபவரே, என்னிடம் விக்கிரகம் இருந்தால் இந்த ஆபரணம் தான் யூஸ் பண்ணுவேன், நீ எல்லாமே இதாக்க இந்த சிலா ரூபமாக்கன்னு வேண்டிக்கிறார். அப்போ ராதாரமணின் அவதாரம். அதன் பின்னர் கோபாலபட் கோஸ்வாமி சாலக்கிராம சிலாக்கு ஆரத்தி நைவேத்தியத்தை நிறைவேற்றியவுடன் ஓய்வு கொடுத்தார். மறுநாள் காலையில் யமுனையில் நீராடிவிட்டு வழக்கம் போல் பூஜை செய்ய முயன்ற போது அங்கே சாலக்கிராம சிலாக்களுக்கு மத்தியில் குடலூதும் கிருஷ்ணர் விக்கிரகத்தை கண்டார். 12 சிலாக்களில் ஒன்று தாமாகவே கிருஷ்ண விக்கிரகமாக மாறியிருந்தது. அதை கண்டு ஆனந்தத்தில் மகிழ்ந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பல பிரார்த்தனைகளை செய்தார். பகவான் சுயம்புவாக தோன்றிய இந்த அதிசயத்தை அறிந்து ரூபர்,
சனாதனர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் வருந்தனர். கோஸ்வாமிகள் அந்த விக்கிரகத்திற்கு ராதாரமணர் என்ற பெயரை சூட்டினார். ராதாரமணரை பிருந்தாவனத்தில் நிதுவனம் என்ற இடத்தில் கோயில் கொண்டுமாறு இன்றளவும் அருள் பாலிக்கிறார். 1542ஆம் ஆண்டு வைகாச மாத பௌர்ணமி தினத்தன்று ராதாரமணரை தோன்றிய நாள் அது. ராதாரமணர் நரசிம்ம சதுர்தசிக்கு மறுதினமாக இந்த நாளில் ஆண்டுதோறும் சிறப்பான திருவிழாக்காக கொண்டாடப்பட்ட வருகிறது. நிதுவனத்தில் விருட்ச மண்டபத்தில் உள்ள எல்லா கோவில்களிலும் ராதாரமணருடைய வழிபாடு தலை சிறந்த நாதம். அங்கே கிருஷ்ண விக்கிரகம் மட்டும் இருந்தாலும் விக்கிரகம் ராதாரமணர் என்றே அழைக்கப்பட்டிருந்தால் பூஜாரிகள் கிருஷ்ணருக்கு அருகில் ராதையை இருப்பதாக பாவித்து கொண்டு சேர்ந்து வழிபடுகின்றனர். விரல் நகங்கள், பற்கள் போன்ற நுணுக்கமான அம்சங்கள் ராதாரமணர் விக்கிரகத்தை காணலாம். ஹரித்வாரில் கோபாலபட் சுவாமி ஒருமுறை கோபாலபட் கோஸ்வாமி ஹரித்வார் சென்று திரும்புகையில் திடீரென்று பெருமழை பெய்ய தொடங்கியது. பிராமணர் ஒருவரின் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தார் அவர். அந்த பிராமணர் உபசரிப்பதும் பக்தியிலும் மனமுகிந்த கோபாலபட் கோஸ்வாமி அவருக்கு குழந்தை பேர் இல்லாததை கண்டு கவனித்து மிகச்சிறந்த ஹரிபக்தன் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் ஆசீர்வதி கூறினார். அந்த பிராமணர் அவ்வாறு அது மாதிரி நடந்தால் உங்களோட ஆசீர்வாதத்தால் ஒரு குழந்தை பிறந்தால் அவனை உங்கள் சேவைக்காக அனுப்பிச்சுடுறேன் என்றார். 10 வருடங்கள் கழித்த பின் ஒரு நாள் கோபால கோஸ்வாமி யமுனையை நீராட்டி வரும்போது சிறுவன் ஒருவன் குடிசைக்கு வெளியே அமர்ந்திருப்பதை கண்டார். சாஷ்டாங்கமாக விழுந்த அந்த சிறுவனிடம் கோபால் யாருன்னு கேட்கிறார். அவன் என்னுடைய ஊர் ஹரித்வார், என் தந்தை உங்களுக்கு சேவை செய்ய புரிய என்னை அங்கே அனுப்பியுள்ளார், என் பெயர் கோபிநாதன் என்று பதிலளித்தான். ஹரித்வாரில் நிகழ்ந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த கோபால பட் கோஸ்வாமி அந்த சிறுவனை தொண்டில் ஈடுபடுத்திய போது அந்த சிறுவன் பின்னாளில் கோபாலநாத பூஜாரி கோஸ்வாமி என்ற பெயர் பெற்று வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து ராதாரமணருக்கு சேவை செய்தான். கோபாலபட்டரின் நூல்கள் ஷால கிராமத்திலிருந்து பகவானே விக்கிரக ரூபத்தில் தோன்றும் அளவிற்கு கோபாலபட் கோஸ்வாமியின் பக்தி மிக விசேஷமானது. சில சமயங்களில் ராதாரமணர் கோபாலபட்டருக்காக சைதன்ய மகாபிரபியாக காட்சியளிப்பார். கோபாலபட் கோஸ்வாமி ஸ்ரீனிவாச ஆச்சாரியாரின் தீட்சா குரு ஆவார். பாஞ்சராத்தன ஆகமத்தில் பயிற்சி பெற்றவராக திகழ்ந்த அவர் சத்கிரியா, சாரதீபிகா, ஸ்ரீ கிருஷ்ண வல்லப, கிருஷ்ண கானாமிரதம ஆகிய நூல்களை எழுதியது மட்டுமின்றி ஹரிபக்தி விலாஸ், சத்திய சந்தர்ப்ப ஆகிய முக்கிய நூல்களை உருவாவதற்கு பெரும் பங்களித்தார். இவர் பெருமை இன்று எப்போதும் நிலைத்திருக்கின்றார். பிருந்தாவனத்தில் 45 ஆண்டுகள் வாழ்ந்த கோபாலபட் கோஸ்வாமி தன்னடக்கத்தின் காரணமாக சைதன்ய சரிதாமிரதத்தில் தம்முடைய பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். இன்று கிருஷ்ணதாஸ் கவிராஜரிடம் வேண்டிக் கொண்டதாக ராதாகிருஷ்ண நிலையில் இவர் குணமஞ்சரியாக போற்றப்படுகிறார். பொது ஆண்டு 1503ஆம் ஆண்டு தோன்றிய கோபாலபட் கோஸ்வாமி 75 ஆண்டுகள் வாழ்ந்த பின்னர் 1576இல் சிராவண மாதம் 6ஆம் நாளில் உலகை விட்டு மறைந்தார். இறைவனையும் கிருஷ்ணனை திருவடியில் சேர்ந்தார். ஸ்ரீரங்கத்தில் தோன்றி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபின் கருணையினால் பிருந்தாவனத்தில் நின்று 6 கோஸ்வாமிகளில் ஒருவராக திகழ்ந்த கோபாலபட் கோஸ்வாமியின் புகழ் எல்லோர் மத்தியிலும் இன்றளவும் நிலைத்து நிற்கும். இது யார் எழுதிக்கான கிருஷ்ணகாமினி தேவி தாசி என்ற பெங்களூரில் பையனோட இருக்க. இது கோபாலபட் கோஸ்வாமியோட படம். இன்னைக்கு சனிக்கிழமை கோபாலபட் கோஸ்வாமியை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இவர் புடவை பார்சலில் எனக்கு அருள் புரிஞ்சார். இதை என்னை இந்த பேப்பரை தூக்கி புடவை இல்லை, கட் பண்ணி தனித்தனியாக இருந்தது, இப்படி பெரிய ஷீட்டாக இருந்தது. அது பேஜாக பிரிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு எனக்கு. எந்த பேஜ் நம்பரும் இல்லை அதில். எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கேருந்தோ சுவாமி அவங்க அருள் பாலிக்கணும்னா அவளை பற்றி தெரிவிச்சுடுறா. அதை அதே மாதிரி நான் வேண்டின்னு இருக்கேன், இந்த கருமாரி அந்தாதி எப்படியாவது சேரணும். அம்மாவுடைய இந்த ரிமெம்பரன்ஸ் டே ஜூலை 2க்குள்ளே அது ஒன்றா வேண்டிக்கிறேன்.
மகாவனுடைய சுத்தம் என்ன நடக்க போது தெரியல எனக்கு. யாருக்கா திரும்பியும் வேண்டுறவங்கள கோடி நமஸ்காரம் ஒருத்தருக்கும். யாருக்காவது இந்த கெம்மக்கராசை அவளுக்கு யாருக்கா கொரட்டூரில் அம்பத்தூரில் இருக்கிறவாளுக்கு யார்கிட்டையாவது அந்த புஸ்தகம் இருந்தால் தயவுசெய்து என் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைங்க. என் அட்ரஸ் வந்து வெப்சைட்டில் இருக்குது. பிஆர் ராஜா, நம்பர் 3, 3rd மெயின் ரோடு, திருப்பதி நகர், கொளத்தூர், சென்னை 99, 9840390895 என்னுடைய விலாசம். இது ஃபோன் நம்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.